ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பரிகாரம் செய்யப்பட்டாச்சு. அதற்கான ஒரு வேத வசனம் லேவியராகமம் 1:5. கர்த்தருடைய சந்ததியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது பாருங்க, காளைய பலி செலுத்த இங்கு கொல்ல கடவர்கள்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். காளைய பலியிட்டாச்சுன்னா பாவ நிவர்த்தி செய்யப்பட்டாச்சு, அதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் பாருங்க நமக்கு பதிலாக அவர் காளையாக, கன்றுக்குட்டியாக அல்லது ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம், அப்படி நமக்காகவே பாருங்க அவர் பலியிடப்பட்டாச்சு. அப்போ பரிகாரம் செய்யப்பட்டாச்சு தானே. பரிகாரம் பாருங்க எப்படி செய்யறாங்க இந்த காலத்துல. இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. ஒரு வாழை மரத்துல தாலியை கட்டி அந்த வாழை மரத்தை கட் பண்ணி போடும்போது அது முதல் திருமணம். அந்த திருமணத்துல பாருங்க அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்போ முதல் வாழ்க்கை சரி இருக்காது, அவங்க உயிர் போயிடும்னு சொன்னா அப்படி ஒரு சடங்காச்சாரத்தை செய்யறாங்க. அப்ப செய்யும் பொழுது இரண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க மணவரையில அவங்க திருமணம் செய்யறாங்க. அப்போ அந்த சாங்கியம் முடிஞ்சிருச்சு, பரிகாரம் செய்யப்பட்டாச்சு. எதுக்காக அந்த பரிகாரம் செய்யறாங்க? நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். திருமணம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில அவங்க உயிருக்கோ அவங்களுடைய வாழ்க்கைக்கோ எந்த ஒரு சேதாரமும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாருங்க அப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே. அப்போ இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு பரிகாரம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம பரிகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். எதையாவது செய்து எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாமா, இன்னைக்கு என்ன பரிகாரம் செஞ்சா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி பரிகாரத்தை தான் தேடுறோம். ஆனா பரிகாரம் ஏற்கனவே செய்து முடிச்சாச்சு, அதை நம்ம நினைச்சு பாக்குறதே இல்லை. நினைக்கணுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக தான் அவர் சிலுவைக்கு வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில அவர் பாருங்க பாடுபட்டு மரிக்கணும் அப்படின்ற அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அவர் படைச்ச பிள்ளைங்க பாவத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என் பிள்ளை தவறு செஞ்சா அதுக்கு நான் தானங்க இறங்கி நான் அந்த தப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தகப்பன் சொல்றது தானே இந்த விஷயம். அப்ப பாருங்க, இங்கு ஆதாம் தான் தானே பாவம் செஞ்சார். அவரை தானேங்க பாவம் பண்ணாரு. அவரே தானே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதை செய்யக்கூடாதுன்னு கடவுள் ஒரு கண்டிஷன் வச்சாரோ அதை செஞ்சாங்க. அப்போ செய்யும் போது ஆதாம் தானே மரிக்கணும். ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதாம் தான் மரிக்கணும். ஆனா இங்கு ஆதாமுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன செய்தார் பாருங்க. ஒரு மனுஷன் ஜெயில இருக்காரு இல்லைங்களா. உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்றேன். ஒரு மனிதன் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மனுஷனை நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர் விடுதலையாக்க முடியுமா? முடியாது. எப்படி முடியும்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள விடுதலையாக்க முடியாதுன்னா பாவத்துக்குள்ள இருக்கிற ஆதாம, பாவம் நிறைந்த அந்த மனிதன் அவருடைய ரத்தத்தினால பாருங்க எல்லாரையும் மீட்டெடுக்க முடியாது. ஆகையால் தான் பாருங்க வெளியில இருக்கிற ஒருத்தர் தான் ஜெயில இருக்கிறவங்கள மீட்டெடுக்க முடியும். அப்படிதான் கடவுள் இயேசு பாருங்க, கடவுள் அவர் மானிட ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். பாருங்க அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக தாம் பிள்ளை தவறு செஞ்சிருச்சு அது அப்படியே போகட்டும்னு யாராவது உலக தகப்பனே தாயே விட மாட்டாங்க. அப்போ பரமபிதா தேவன் பாருங்க நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக தன்னுடைய ஒரே குமாரனை இங்க உலகத்துக்கு அனுப்புறார். எதுக்காக ஹீரோவை அனுப்புறாருன்னா நம்மை காப்பாற்றுவதற்கு. நீங்க நிறைய பாருங்க சினிமால பார்த்திருக்கலாம். ஹீரோ எதுக்கு வருவாங்கன்னா அங்க ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில பாருங்க அவர் ஜெயிச்சு காமிப்பாரு. ஜெயிச்சு காமிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரையும் காப்பாத்துறது தான் அந்த ஹீரோவோட வேலையா இருக்கும். அப்படிதான் பாருங்க இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது பாருங்க சண்டை நடக்குது. என்ன சண்டை நடக்குது? பிசாசுக்கும் தேவனுக்கும் பாருங்க ஒரு சண்டை நடக்குது இல்லைங்களா. பிசாசு பாருங்க பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சு அவங்களுக்கு கீழ்ப்படுத்தணும், அவனுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற அந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து பாருங்க அங்க ஒரு போர் தொடுக்கிறார். சிலுவையில போர் தொடுக்கிறார். தொடுத்து என்ன செய்யறாருன்னா, என்னுடைய பிள்ளைங்க உனக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க சுதந்திரமா வாழணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இயேசு பாருங்க இங்க இறங்கி வந்தார். இறங்கி அந்த போர்ல ஜெயிச்சு 3 நாள் சிலுவையில பாருங்க அவர் சிலுவையை சுமந்தது மட்டும் இல்ல, 3 நாள் பாதாளத்துல போய் இருந்து அந்த பாதாள சங்கிலிகளை அறுக்கப்பட்டு அங்க இருக்கிற பாருங்க சாவிய அவர் பிடுங்கி கொண்டு வந்தாச்சு. இனி வாழ்க்கையில பாருங்க நமக்கு சந்தோஷம் வேணும்னா இயேசு செஞ்ச பரிகாரத்தை நினைச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு பரிகாரம் ஏற்கனவே செய்து முடிச்சாச்சு, இனி வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்க போறோம்ன்ற எண்ணமே வரும். ஆகையால் தான் பாருங்க இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்றத அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்பதான் பாருங்க நம்மளால அடுத்த
காரியத்தை கூட நம்ம செய்ய முடியும். இல்லன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்னா, வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இனி இதுல இருந்து வெளிய வர எவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா கடவுள் பாருங்க, அவர் செஞ்சத நம்ம அடிக்கடி நெனச்சு பார்க்கும்போது, அந்த நெகட்டிவ் தாட்டே நமக்குள்ள வராது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக பரிகாரம் செய்யப்பட்டாச்சு. அவரே தன்னுடைய சரீரத்தையும், தன்னுடைய ஆவி, ஆத்துமாவ பலியா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்துமாவும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அவர் பலி கொடுத்தாருன்னு சொல்லி நினைக்கும்போது, இன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்முடைய எண்ணம் பாருங்க மாறிடும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணுன்ற எண்ணமே வரும். அப்ப பாருங்க நம்ம இன்னைக்கு எதுக்காக ஜெயிக்க போறோம்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பரிகாரம் செய்யப்பட்டாச்சு இல்லைங்களா? நமக்காக ஒருத்தர் பரிகாரம் செய்து முடிச்சுட்டாரு. அப்ப நம்ம எதுக்கு பரிகாரத்த தேடணும்? பாவத்த குறிச்சு நினைக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறதே பாருங்க வித்தியாசமா ஜெபிக்க போகிறோம். பரிகாரம் செய்த இயேசு பாருங்க நமக்காக இன்னைக்கு பரிந்தும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்காக அவரு வழக்காடிக்கிட்டு இருக்காரு. ஆகையால ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கலாம். ஆனா தைரியமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுளுக்கு பயப்படணுங்க. கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கே. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் மண்டையில் வருகிறோம்ப்பா. இன்னைக்கு பரிகாரம் செய்யப்பட்டாச்சு என்ற தலைப்புல பார்த்தோம். பரிகாரம் எங்களுக்காக ஏற்கனவே செய்துட்டீங்க. ஆனா நாங்க எங்க வாழ்க்கைக்கு பரிகாரம் கிடைக்குமா? பரிகாரம் செய்தா எதனா எங்க வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவரே நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு இதுக்கு பதில் அதை செய்யலாமா? அதுக்கு பதில் இதை பண்ணி பார்க்கலாமா? வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட மாட்டோமா நினைக்கிற ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க பரிகாரம் செய்து முடிச்சிட்டீங்க. நாங்க அதை அடிக்கடி நினைத்து பார்த்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக நாங்க என்ன செய்யணும் என்று ஆலோசனை கேட்க தேவனிடத்துல நாங்க ஜபிக்கிற பிள்ளையாக எங்களை வைங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பிள்ளைகளாகவும் தேவன் எங்க கிட்ட பேசுறதை கேட்கிற பிள்ளைகளாகவும் நாங்க இருக்கும் பொழுது நாங்க பரிகாரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரியான இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இனி நான் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் மாத்திரமே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.